ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். iQoo கிட்ட இருந்து iQoo U5 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ரூபா அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப்டிராகனுடைய ஒரு 5G சிப்செட் ஸ்னாப்டிராகன் புதுசாக லான்ச் பண்ண ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை பேக் பண்ணி ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு 15,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்லையும் லான்ச் ஆக போகுது. அப்படி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இந்த 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தா இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க iQoo உடைய புது iQoo U5 ஸ்மார்ட் போனை பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iQoo U5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனே என்ன கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு மெயின் காரணம் இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைடு நமக்கு 2 கேமரா இல்லை 3 கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கேமரா செக்மெண்ட்டில் அந்த லென்ஸுக்கான அந்த செக்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 5 செக்மெண்ட் இல்லை 6 செக்மெண்ட் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்குடா இருக்கிற 2 கேமராவுக்கு இத்தனை கேமரா லென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் யூஸ்வலாக இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய கேமரான்னு பார்த்தோம்னா வெறும் 2 கேமரா, அந்த 2 கேமராவுக்கான 2 லென்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் போன்ல அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். மற்றபடி பேக் சைட் டிசைன்லாம் கொஞ்சம் பிளைனா தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டார்க் பிளாக், மேஜிக் ப்ளூ அண்ட் சில்வர் ஒயிட் அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் போன் இப்போ சைனீஸ் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் இருக்கு. அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம்னா iQoo பிராண்டிங்க்கு கீழே வந்த நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இதை விட ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல 20-25K பிரைஸ் செக்மெண்ட்ல வந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு வெறும் LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் என்ன AMOLED டிஸ்பிளேவை கொடுக்க போறாங்க. இதுலயும் நமக்கு LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் 6.58 இன்ச்சஸ்ல Full HD பிளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே நமக்கு 401 ppi பிக்சல் டென்சிட்டிக்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட இந்த டிஸ்பிளே நமக்கு வந்திருக்கு. அந்த டிஸ்பிளே பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு டிஸ்பிளேவே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லை அப்படின்றது ஒரு சின்ன நெகட்டிவா இருந்தாலும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்டான டிஸ்பிளே தான் இந்த iQoo U5 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்திருக்கு. அதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek சிப்செட் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் சிப்செட்டோட பவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த 15,000 ரூபா 20,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா Mediatek சிப்செட்டோட தான் 5G ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து 5G சிப்செட் எதுவுமே மார்க்கெட்ல அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற ஒரு 5G சிப்செட் இந்த லோ பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்னாப்டிராகன் 695 5G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு பேக் பண்ணி இந்த 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்னாப்டிராகன் 695 5G அப்படின்ற இந்த சிப்செட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ஸ்னாப்டிராகன் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய 4G சிப்செட்ல எந்த சிப்செட்டுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட் கொடுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் சிப்செட்டா இந்த அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 732G அந்த சிப்செட்டை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்னாப்டிராகன் 695 5G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் இவங்க 6 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய CPU அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே ஸ்னாப்டிராகன் 732G விட கொஞ்சம் பெட்டராவே நமக்கு பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு இந்த 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பீக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்ல இருந்து எடுத்துக்க முடியும். மற்றபடி கேமிங் சென்ட்ரிக்காவும் இந்த சிப்செட் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால இந்த ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான சிப்செட்டா இருக்கும். மற்றபடி இதுல மொத்தம் எத்தனை 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது இவங்க என்னதான் சைனாவில் எத்தனை 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்தாலும் இந்தியாவுக்கு வரும்போது அதை சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கு வரும்போது எத்தனை 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால 5G சென்ட்ரிக்கா எனக்கு இந்த 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 5G ஸ்மார்ட் போன் வாங்கணும். பட் ஆனால் Mediatek கூடிய சிப்செட் எனக்கு வேணாம். Mediatek Dimensity 700 இல்லை 810 இந்த மாதிரியான சிப்செட் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ல இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் எனக்கு வேணாம். எனக்கு ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து ஒரு 5G ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் போனா இருக்கும். அந்த வகையில் 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து 5G ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படியே பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா நார்மலாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அது கொடுத்துருக்கலாம். அதுவும் iQoo கிட்ட இருந்து இது வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய iQoo Z3 ஆகட்டும் Z5 ஆகட்டும் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் டவுன் கிரேட் பண்ணாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும்.
இருக்கும். மற்றபடி இந்த 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தெரியுது. அண்ட் கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செல்ஃபி கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அப்பேச்சர் வேல்யூ, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. அதுவே ரியல் சைட் கேமரான்னு வரும்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைட் மொத்தம் 2 கேமரா தான் கொடுக்குறாங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் f2.4க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல் சைட் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 2 கேமரா கணக்குக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் 50 மெகா பிக்சலுக்கான அந்த பிரைமரி கேமரா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லான கேமரா. மற்றபடி இந்த 2 மெகா பிக்சலுக்கான கேமரா ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக ஒரே ஒரு கேமரா அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்கா இந்த iQoo U5 அந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றும் இல்லை. ரியல் சைட் கேமராவாகட்டும் இல்லை செல்ஃபி கேமராவாகட்டும் ரெண்டுமே அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. ஒரு ஆவரேஜான கேமரா செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த iQoo U5 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போதுமே இதே ஸ்பெக்கோட தான் வரப்போகுது. அதனால் கேமரா சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது கிடையாது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கொண்டு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆல்ஜின் OS ஓஷன் மேலே பேஸ்டான Android 12க்கான ஒரு லேட்டஸ்டான OSோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அதே மாதிரி ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 15000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் 128GB இன்டர்னல் வேரியன்ட் தான் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 6GB ரேம் 128GB இன்டர்னல் வேரியன்ட் 16000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் 17500 அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதே பிரைஸ் செக்மெண்ட் இந்த 15,000 18000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் உள்ள தான் இந்தியாவிலையும் இந்த iQoo U5 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் iQoo Z சீரிஸ்க்கு கீழே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது மோஸ்ட்லி ஜனவரி எண்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த 15000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் ஸ்னாப்டிராகன் பவர்டாக இருக்கக்கூடிய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த iQoo U5 உடைய இந்தியன் லான்ச்சுக்காக வெயிட் பண்ணலாம். ஜனவரி எண்டுக்குள்ள லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த iQoo U5 இவங்க சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.